வணக்கம். கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அருமையான இயக்குனர், அட்டகாசமான கதாசிரியர், சிறந்த வசனகர்த்தா. இல்லையா? அவருடைய எல்லா படங்களுமே நமக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அவர் பல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரசிச்சு ரசிச்சு படம் பண்ணியிருக்கிறவர். ரொம்ப அழகா திரைக்கதையை வடிவமைக்கிறதுல மன்னன் அப்படிங்கிறவர். எப்படி முக்கா சீனிவாசன் அவர்களுக்கு முக்கா வி ராமசாமி சகோதரர் பக்கபலமா இருந்தாரோ, அதே போல இவருக்கு சபரிநாதன் அப்படின்னு இவருடைய சகோதரர் தான் பக்கபலமா இருந்தார். கற்பகம் அப்படிங்கிற திரைப்படத்தை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். கற்பகம் அப்படிங்கிற திரைப்படத்துல கதை பண்ணும்போது ஒரு மாமனாருக்கும் ஒரு மாப்பிள்ளைக்கும் நடக்கிற ஒரு அந்யோன்யம், ஒரு பந்தம். இந்த படத்துல அந்த காலத்திலேயே அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். படத்துல மாமனா, அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவார் ஹீரோ. ஆனா அந்த பொண்ணு இறந்து போயிடுவா. அதுக்கப்புறம் மாமனார் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் கதை. இதனுடைய வேற ஒரு தாக்கம் தான் நாம் பிடிச்ச மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வி சேகர் சார் எடுத்திருப்பாரு. இப்படி தமிழ் சினிமாவில் ஒரு மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் இருக்கிற அந்த லவ் இருக்குல்ல, அந்த அன்பு, அதை வேற எந்த அளவுக்கும் இதை யாரும் காமிக்கலன்னு தோணுது. சரி, கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் மாமனாருக்கும் மருமகனுக்கும் மாப்பிள்ளைக்கும் இருக்கிற அந்த உறவு இருக்குல்ல, அதை சொல்லலாம்னு நினைச்சப்ப அவர் ஏன் எம்ஜிஆரை வச்சு இந்த படத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை. எம்ஜிஆருக்கு இது ஒரு வித்தியாசமான படமா இருக்குமே அப்படின்னு. ஏன்னா எம்ஜிஆரும் கே.எஸ். கோபாலகிருஷ்ணனும் சேரவே இல்லை. ஏன் இதெல்லாம் அப்படி எம்ஜிஆரை வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட போய் இந்த கதையை சொல்றாரு. எம்ஜிஆருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அட நல்லா இருக்கே, நடிக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னோன்னா கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுக்கும் சந்தோஷம். எம்ஜிஆருக்கும் நம்ம ஒரு வேறு விதமான ஒரு கேரக்டர்ல கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுடைய வசனங்கள்லாம் பேசி நடிக்கிறோம் அவருடைய டைரக்ஷன்ல அப்படின்னு எம்ஜிஆருக்கும் ஒரு சந்தோஷம். அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. சரி, மாமனாரா நடிக்க போறது யாரு அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி நிறைய வீடியோக்கள்ல பேசியிருக்கேன். அதாவது கதை பண்ணும்போதே கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் எஸ்.வி. ரங்காராவுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று உருவாக்கிடுவார் எப்போதுமே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய பல படங்கள்ல கதையினுடைய மிகப்பெரிய ஆணிவேராக இருக்கிறதே நடிகை எஸ்.வி. ரங்காராவ் தான். கிட்டத்தட்ட நடிப்புல அவர் ராட்சசன் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்.வி. ரங்காராவுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருவார். வாழையடி வாழை எடுத்தீங்கன்னா அதுல கொடுத்து நிறைய படம், தெய்வத்தின் தெய்வம், எந்த படம் வேணாலும் எடுத்துக்கங்க, படிக்காத மீதையே கதை வசனம் அவர் தானே, கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் தானே, அப்படி கொடுத்துருவார். இப்படிப்பட்ட கற்பகம் படத்துக்கு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அந்த மாமனார் கதாபாத்திரத்துக்கு எஸ்.வி. ரங்காராவை தவிர வேற யாரை அவர் சூஸ் பண்ணியிருப்பாரு? எம்ஜிஆர் கேட்கிறாரு, மாமனார் கதாபாத்திரத்துல யார் நடிக்கிறா அப்படின்னு. எஸ்.வி. ரங்காராவ் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சுட்டு இவரை போட்டு எடுங்க அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு நடிகருடைய பெயரை சொல்றார். அவர் யாரு அப்படின்னு சொன்னாக்க அவரும் ஏப்ப சோப்பையானவர் கிடையாது. அவர் டி.எஸ். பாலையா. டி.எஸ். பாலையாங்கிறவரும் ஒரு பிரம்ம ராட்சசன் தான், ஒரு அசகாய நடிகர் தான். டி.எஸ். பாலையாவை வச்சு எடுக்கலாம். இல்லைங்க, இந்த கதைக்கு ரங்காராவ் தான் சரியா இருப்பாருன்னு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். இல்ல, ரங்காராவ் சரியா இருப்பாரு, ஆனா டி.எஸ். பாலையாவை போட்டு எடுங்க, இன்னும் நல்லாவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நடிக்கிறதுக்கு ஓகே எம்ஜிஆர், ஆனா மாமனாரா எஸ்.வி. ரங்காராவா அல்லது டி.எஸ். பாலையாவா, இதுதான் இப்ப பிரச்சனை. மாமனாரா எஸ்.வி. ரங்காராவ் தான் நடிக்கணும் அப்படிங்கிறதுல கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் உறுதியா இருக்காரு. டி.எஸ். பாலையா தான் நடிக்கணுங்கிறதுல எம்ஜிஆர் உறுதியா இருக்காரு. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஒரு காரணமும் இருக்கு. எம்ஜிஆர் டி.எஸ். பாலையாவை சொல்றதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஏன்னா எம்ஜிஆருடைய ஆரம்ப கால படங்கள்ல, அதுக்கு முன்னாடி நாடகத்துல அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் டி.எஸ். பாலையாலாம் ஒன்னா வளர்ந்தவர்கள், ஒன்னா நடிச்சிட்டு இருந்தவங்க. அந்த சமயத்துல ஆரம்ப கட்டத்துல எம்ஜிஆருக்கு ஒரு சினிமா வாய்ப்பு வருது, டி.எஸ். பாலையாவுக்கும் சினிமா வாய்ப்பு வருது. ஆனா அந்த படத்துல டி.எஸ். பாலையா தான் ஹீரோ, எம்ஜிஆர் அடுத்த கட்டம். அப்ப இதை பார்த்து விட்டு டி.எஸ். பாலையாவிட்ட எம்.ஜி. ராமச்சந்திரன், ராம்சந்தர் அப்படின்னு அன்னைக்கு அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள், இந்த கதையில ஹீரோவா நான் நடிச்சா என் லைஃப் நல்லா இருக்கும்,
கொஞ்சம் எனக்கு விட்டு கொடு அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அந்த தயாரிப்பாளர்கிட்டையும் டைரக்டர்கிட்டையும் சொல்லி இவர் நடிக்கட்டுங்க, நான் இந்த கதாபாத்திரத்தை நான் நடிக்கிறேன்னு சொன்னதுனால அந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறாரு. பாலையா அவர்கள் எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டதுக்காக செகண்ட் ஹீரோவாக நடிக்கிறாரு. இது எம்ஜிஆர் நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு தொடரில் இதை பற்றி அவர் விரிவாகவே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு டிஎஸ் பாலையா நமக்கு விட்டு கொடுத்துருக்கிறாரு. டிஎஸ் பாலையாவுக்கு நமக்கு அப்படி ஒரு நட்பு இருக்கு. இந்த படத்துலயும் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குமே அப்படின்னு எம்ஜிஆர் ஆசைப்படுறாரு. ஆனா தன்னுடைய படங்கள்ல வழக்கமா எஸ்.வி. ரங்காராவுக்கு ஒரு அட்டகாசமான கேரக்டர் கொடுத்துருவோம். வாழையடி வாழை, செல்வம் மாதிரியான எத்தனையோ படங்கள் இதற்கு உதாரணம் இருக்கு. அதனால எஸ்.வி. ரங்காராவ் தான் இந்த கேரக்டரை பிரமாதம் பண்ணிடுவாரு அப்படின்னு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் நினைக்கிறாரு. இது எம்ஜிஆர் டிஎஸ் பாலையான்னு சொல்றாரு, கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் எஸ்.வி. ரங்காராவ் தான் சொல்றாரு. கடைசியில கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் முடிவுக்கு வர்றாரு, எம்ஜிஆர் இந்த படத்துக்கு வேண்டாம், ஜெமினி கணேசனை வச்சு நம்ம எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஜெமினி கணேசனையும் எஸ்.வி. ரங்காராவையும் மாப்பிள்ளை மாமனார் அப்படின்னு ஆக்கி இந்த படத்தை எடுத்தார். அந்த படத்துல தான் நடிகை கே.ஆர். விஜயா அவர்கள் அறிமுகமானாங்க. ஒருவேளை கே.ஆர். விஜயா அறிமுகமான இந்த படத்துல எம்ஜிஆர் நடிச்சிருந்தா எம்ஜிஆருடைய திரை வாழ்க்கையில கற்பகம் வேற ஒரு வித்தியாசமான படமாகவும் அமைஞ்சிருக்கும். எம்ஜிஆருடைய கே.ஆர். விஜயாவுடைய முதல் ஹீரோ அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் கே.ஆர். விஜயாவுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அப்படி இல்லாம போனாலும் கூட அதுக்கு அடுத்த கட்டமா நிறைய படங்கள் கே.ஆர். விஜயாவும் எம்ஜிஆரும் ஜோடி போட்டு நடிச்சாங்க. கடைசி கட்டத்துல நல்ல நேரம் மாதிரியான படங்கள்ல கூட, நான் ஏன் பிறந்தேன் மாதிரியான படங்கள்ல கூட ஜோடி போட்டாங்க. ஆனால் கற்பகம் படத்துல எம்ஜிஆரை வைத்து இந்த படம் பண்ணலாம்னு, வித்தியாசமா இருக்கும்னு, எம்ஜிஆருக்குடைய கரியர்ல இந்த படம் வித்தியாசமான படமா இருக்கும்னு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் ஆசைப்பட்டார். எம்ஜிஆரும் அதை ஆமோதித்தார். ஆனால் மாமனார் கதாபாத்திரம் இவர் நடித்தால் நன்றா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அது மிஸ் ஆயிடுச்சு. வணக்கம்.